செருதோணியில் பைக் சம்பந்தமான பிரச்சனையில் இளைஞர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் தாக்குதல் நடத்திய கும்பலை காவலர்கள் கைது செய்தனர். சம்பவத்தில் காயமடைந்த இளைஞரின் காதலி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செருதோணியில் பைக் சம்பந்தமான பிரச்சனையில் இளைஞரை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. வாடத்தோப்பு பூமியாங்குளத்தை சேர்ந்த 21 வயதான ஜின்ஸ் தான் கத்தியால் குத்தப்பட்டது. அதிகாலை 5:30 மணிக்கு தான் சம்பவம். ஆலப்புழையில் இருந்துள்ள 6 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. சம்பவத்திற்கு பின்பு தாக்குதலில் ஒரு நபர் இளைஞரின் பைக்கிலும் வேறொரு காரிலும் தப்பித்தனர். தொடர்ந்து இடுக்கி காவலர்கள் பின்தொடர்ந்து எர்ணாகுளத்திலிருந்து இந்த கும்பலை பிடித்தனர். அதிகாலையில் வீட்டிலிருந்து அடைக்கப்பட்ட ஜின்ஸ் செருதோணி காந்திநகர் காலனி சாலையில் வைத்து பைக்கின் பாகமாக உள்ள பிரச்சனைகள் பேசி தீர்ப்பதற்கிடையே இந்த கும்பலுடன் வந்த அதுகுமார் என்பவர் கத்தியால் குத்தியுள்ளார். உடனடியாக ஜின்ஸை இடுக்கி மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். ஜின்ஸின் பாலக்காடு புடல்மந்தத்தை சேர்ந்த பெண்ணுடன் கத்தியால் குத்தப்பட்ட இளைஞர் காதலித்து வந்துள்ளார். இந்த நேரத்தில் இந்த பெண் இவருக்கு பைக் வாங்கி கொடுத்துள்ளார். தொடர்ந்து இவர்களுக்கிடையே பிரச்சனை உருவாகி இருவரும் பிரிந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தான் வாங்கி கொடுத்த பைக்கோ அல்லது 60,000 ரூபாயோ திரும்ப கொடுக்க வேண்டும் என்று இந்த பெண் கேட்டுள்ளார். ஆனால் பைக்கை கொடுக்க முடியாது என்று ஜின்ஸ் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு யூபர் டாக்சியில் 3 பெண்களும் 3 இளைஞர்களும் உட்பட 6 பேர் கொண்ட குழுவினர் செருதோணிக்கு வந்துள்ளனர். ஆலப்புழையை சேர்ந்த அதுல்குமார், மாவேலிக்கரையை சேர்ந்த அபிஜித், தலைச்சேரியை சேர்ந்த யதுகிருஷ்ணன், பாலக்காடு குளமந்தத்தை சேர்ந்த அனுசியம் போன்றவர்கள் தான் வழக்கில் கைது செய்யப்பட்டது. மீதமுள்ள 2 பேரும் இவர்களுடன் வந்தவர்கள்தான் என்றும் ஆனால் வழக்கில் குற்றவாளிகள் இல்லை என்று இடுக்கி காவலர்கள் தெரிவித்தனர். குற்றவாளிகளின் பேரில் எர்ணாகுளம், ஆலப்புழா, பாலக்காடு மாவட்டங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளதாகவும் இடுக்கி காவலர்கள் தெரிவித்தனர். இடுக்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பிபின் கோபிநாத் தலைமையில் உள்ள அதிகாரிகள் குற்றவாளிகளை பிடித்து கைது செய்தனர். நியூஸ் பியூரோ, இடுக்கி.